अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। कलाभ्यां चूडालङ्कृतशशिकलाभ्यां विचतपः फलाभ्यां भक्तेषु प्रकटितफलाभ्यां भवतु मे शिवाभ्यामस्तोकत्रिभुवन शिवाभ्यां हृदि पुनर्भवाभ्याम् आनन्दस्फुरत् अनुभवाभ्यां नतिरियम्। आचार्यपादैः कृत சிவானந்தலகரி ஸ்தோத்திரம் பார்த்துட்டு இருக்கோம். சிவபக்தி அவசியகம். சிவபக்தியா முக்தியே அடையலாம். முக்திக்கு சாதனம் சிவபக்தி அப்படின்னு சிவபக்தியா அந்தகரண சுத்தி ததனந்தரம் குரு பிரசாதேன ஞானேன முக்தி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்படி சிவபக்தியானது ரொம்ப அவசியகமாக இருக்கு முக்திக்கு அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சார். விசேஷமா சிவனுடைய பக்திகள்லாம் சொல்லிட்டு வந்திருக்கார். இதை நம்ம 92 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கோம். இப்போ பார்க்க வேண்டியது 93வது ஸ்லோகம். இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஸ்லோகம் சோமகலாதர மௌளௌ கோமல கன கந்தரே மகாமஹசி சுவாமினி கிரிஜாநாதே மாமக ஹிருதயம் நிரந்தரம் ரமதாம். சோம கலாதர மௌளே அப்படின்னாரு. மௌளவ் சோம கலா அப்படின்னாக்க சந்திரகலா. சந்திரகலான்னா நம்ம கிரசன்ட் மூன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சந்திரகலான்னு ஒரு ஸ்வீட் இருக்கு, அதனால அது இல்ல. சந்திரகலான்னா கிரசன்ட் இல்ல. இப்ப அதுல ஒரு தமாஷை சூரிய கலான்னு வேற ஒரு ஸ்வீட் வந்துருக்கு. அது ஷேப் வேற மாதிரி இருக்குமா. சந்திரகலா கிரசன்ட் மூன். அது என்ன குறிக்கிறது அப்படின்னா அந்த மூன் லைட் அதனுடைய ரேடியன்ஸ் ஆனது எப்படி வெளிச்சத்தையும் கொடுக்கறது குளிர்ச்சியையும் கொடுக்கறதோ அதுக்காக சொல்லப்பட்டது. இப்படி வாழ்க்கையில ஒரு அமைதியை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு மனசு நிம்மதியை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடியது அந்த சந்திரகலன். அதற்காக தான் சிவபெருமான் அதை தலையில அணிஞ்சிருக்கார். இப்படி சோமகலாதர மௌளே மௌளவ் அப்படின்னார். சந்திரகலையை தன்னுடைய மௌலின சிரசில அணிந்து கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கார் சந்திரகலைய. அது எதுக்காக அணிந்திருந்தார் அப்படின்னு போன தடவையே நம்ம பார்த்தோம் இல்லையா. தக்ஷனானவன் அந்த சந்திரனுடைய 27 நட்சத்திரங்களுக்கு ஆட்டுக்காரியாக இருந்தார் அந்த சந்திரன். ஆனா அதுல ரோஹிணி கிட்ட முதல்ல ரொம்ப ஆசையா இருந்ததுனால பாக்கி பேரெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் தட்சணாவனால சபிச்சிட்டார், நீ உன்னுடைய அழகு குறையட்டோன்னு. அதுக்கப்புறம் அவர் போய் பரமேஸ்வரன் காலில் விழுந்ததுனால நீ ஒன்றும் கவலைப்படாத, என் தலையில ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு திரும்ப வளர்றதுக்கான ஒரு சான்ஸை உண்டு பண்ணதுனால அந்த சந்திரனுடைய கதை அப்படி இப்படி. சோமகலாதர மௌளவ். அதுக்கப்புறம் கோமல கன கந்தரே. கோமல கனம். கோமலம்னா அழகு அப்படின்னு அர்த்தம். கனம்னா கார் மேகம். அழகிய மேகம் போல இருக்கு. அது அவருடைய கழுத்தானது இல்லையா. ஹாலஹால விஷத்தை அவர் பருகியதுனால அது அந்த இடம் கனமாக ஆயிட்டு. அந்த கார்மேகத்தினுடைய கலர் மாதிரி ஆயிட்டு, நீளமாக ஆகிவிட்டது. நீலகண்டன் அப்படின்னு. நீலன்னா கருப்புன்னு ஒரு அர்த்தம். இப்படி கோமல கன கந்தரே. அதுக்கப்புறம் மகாமஹசி அப்படின்னாரு. மகதி மகசி மகாமஹசி அப்படின்ற அர்த்தம். அப்படின்னா என்ன அப்படின்னாக்க மகத்துன்னா பெரிய ஜோதிஷ். ஜோதிஷாம் ஜோதிஹி மகதாம் மகசி இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய நம்ம சொல்ற சிவனாமணி பாவிதங்கே அந்தரங்கே மகத ஜோதிஷி மாலினி
இல்லையா? அப்படின்னு நம்ம மயார்த்தே அப்படின்னு நம்ம சொல்றோம். மகதி ஜோதிஷி அப்படின்னாக்க சிவநாமணின்றது நமக்கு தெரியாது. மங்கள பாடம் சொல்லும் போது நம்ம சொன்னது ரொம்ப நாளாச்சு, மறந்து போச்சு. மங்கள பாடத்துல சொன்னது சிவநாமணி அப்படின்னாக்கா சிவனை குறிக்கக்கூடியதான ஒரு சொல்லானது இந்த மகாமகசி. அப்படி இருக்கக்கூடிய அவர் சுவாமினி. சுவாமினி அப்படின்னாக்க எல்லாவற்றையும் தனக்கு தமக்காக கொண்டவர், தமதாக கொண்டவர். எது அவர் தமதாக கொண்டவரா இருக்காரு சிவபெருமான் அப்படி அனைத்துலகத்தையும் தமதாக கொண்டவர். எல்லாவற்றையும் மம சர்வாணி பூதானி இல்லையா, எல்லா பூதங்களிலும் அவர் இருக்காரு இல்லையா, எல்லா பூதங்களும் அவரிடம் இருக்கிறது. ஆகையினால அவர் அனைத்து உலகத்தையும் தமதாக ஆக்கி கொண்ட காரணத்தினால ஸ்வம் ஆக ஆக்கி கொண்டதுனால அவர் சுவாமினி அப்படின்னா. அதற்கு பிறகு கிரிஜாநாதே அப்படின்னாரு. கிரிஜா என்ற பெயர். கிரி அப்படின்னாக்க நமக்கு எல்லாம் தெரியும் பர்வதம் அப்படின்னு அர்த்தம். கிரிஜா கிரியிலிருந்து பிறந்தவள் அப்படின்னாக்க பர்வதராஜகுமாரனுக்கு பிறந்தவள். அவர் தான் பார்வதி அப்படின்னு பேரு. கிரிஜா கிரிக்கு பிறந்தது, அண்டத்திலிருந்து கொண்டது அண்டஜா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. தண்ணியில இருந்து அம்புஜா அப்படின்லாம் பேர் வச்சுக்கலாம். சரோஜா அதே மாதிரி கிரிஜா, அந்த கிரியிலிருந்து கொண்டதுனால கிரிஜா அப்படின்னு பேரு. இந்த கிரிஜா அவனுடைய ஆத்துக்காரர். இவர் எப்படி ஆத்துக்காரர் ஆனார் நமக்கு தெரியும். அவர் சதி தக்ஷ யஜ்ஞத்துல அவருக்கு உரித்ததான மரியாதையை கொடுக்கவே இல்லை சிவபெருமானுக்கு. அவர் யாகத்துல நம்ம ருத்ராய பசுபதைய நமகான்னு வரும் இல்லையா, சுவாகான்னு கொடுக்கணும். ஆனா கொடுக்க மாட்டேன்ட்டாரு. நான் ஒரு தடவை வரும்பொழுது சிவனானவர் என்னை மதிக்காம தபசிலேயே உட்கார்ந்து இருந்தார். என்னை யாருமே அப்படி, நான் தான் இந்த உலகத்தையே படைத்த பிரஜாபதி. அப்படி இருக்கும்போது தக்ஷ பிரஜாபதினா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் மரியாதை கொடுத்து எழுந்து நிற்கும் பொழுது சொந்த மாப்பிள்ளையாருக்கு இருந்து கொண்டு நான் வரும் பொழுது அவர் பாட்டுக்கு ஆத்துல பூஜை பண்ணிட்டு என்னை கவனிக்காம இருந்தா என்ன அர்த்தம்? அவர் பாட்டுக்கு மெடிடேஷன்ல உட்கார்ந்துட்டார் அப்படின்னு ஒரு கோபம் அவருக்கு. அதனால அவரை யாகத்துக்கு கூட மாட்டேன், அவருக்கு ஆவிர்வாகம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அம்பாளுக்கு ரொம்ப வருத்தமாயிட்டு, என்னடா இப்படி யாகம்னாக்க எல்லா ரிலேட்டிவ்ஸும் போய் அட்டன் பண்ண வேண்டியது யாகம். எல்லாரும் யாகத்துல எல்லாருக்கும் வேலை இருக்கு. அத்தை புள்ள மாமா புள்ள அப்படின்னு. அது நீங்க அஸ்வமேத யாகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா படிச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வேலைக்காரியினுடைய வீட்டு வேலைக்காரியினுடைய பிள்ளைக்கு ஒரு ரோல் இருக்கு, ஆத்துல வளர்க்குற பசுக்கு ஒரு ரோல், ஆத்துல வளர்க்குற நாய் வளர்த்தா நாய்க்கு ஒரு ரோல் இருக்கு. இப்படி எல்லாரும் வரணும். நீங்க ராமாயணத்துல ஒரு விசேஷமான கதை இருக்கு. உத்தரராம சரித்திரம் அப்படிதான் ஆரம்பிக்கிறது. ராமருக்கு ஒரு சிஸ்டர் இருந்தா சாந்தான் இல்லையா. அவளுடைய ஆத்துக்கார் தான் ரிஷ்யசிங்கர். ரிஷ்யசிங்கர் யாகம் பண்ணார். அப்போ சீதை பூர்ண மாச கர்ப்பிணியா இருக்கா. அந்த சமயத்துல இவர் ரிஷ்யசிங்கர் ஒரு யாகத்தை வச்சிருந்தார். இப்ப பெரிய ஆத்து மாப்பிள்ளை பண்ற யாகத்துக்கு போகாம எப்படி இருக்கிறது, எல்லாரும் போயிட்டு தான் ஆகணும் அப்படின்னு. அதுல சீதை சொன்னா நான் தைரியமா இருப்பேன், நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க அப்படின்னு. இவர்கள்லாம் போயிட்டு வந்தாங்க அப்படின்னு ராமாயணத்துல கதை இருக்கு. அதை அவர் உத்தரராம சரித்திரத்துல ரொம்ப கொஞ்சம் சுவையா எழுதல. சினிமா பிளாட்டு போடணும், டிராமா போடணும்னு அப்படி நிறமாச கர்ப்பிணியை விட்டு போன அந்த ராமரை பாருங்க. யாகத்துக்கு போயிட்டாரு, பொண்டாட்டியை பற்றி கவலையே படாம போயிட்டாருன்னு ஆரம்பிக்கிறாரு இல்லையா. எதுக்குன்னா யாகத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு இவருக்கு அழைப்பே இல்லை பரமேஸ்வரனுக்கு. ஆனா அதனால ரொம்ப வருத்தப்பட்டது யாருன்னாக்கா அம்பாள் தான் வருத்தப்பட்டா. சதி தேவிக்கு தான் ரொம்ப வருத்தம். என்ன எங்க ஆத்துக்கார கூப்பிடாம இவ யாகம் பண்றாளேன்னு. ஆனா யோசிச்சு பார்த்தா அந்த பெண் மனசானது எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்திருப்பாங்க, இவர் வேணா வரல, சரி எங்க ஆத்துக்கார நானாவது போனா எல்லாரையும் மீட் பண்ணலாமே அப்படின்னு பர்மிஷன் கேட்டார். அவர் வேண்டாம், இன்சல்ட் பண்ணிருக்காரு, உனக்கு ஆபத்து வரும் போகாதன்னு முன்கூட்டியே தடுத்தார். இருந்தாலும் அவன் இல்ல நீங்க போய்தான் பிடிவாதம் பிடிச்சு அங்க போனா தக்ஷ யஜ்ஞத்துல மரியாதையே கொடுக்கல அப்படின்னு கோபம் இந்த யாகத்தையே கெடுக்கிற பாருன்னு அதுல விழுந்து, அதுக்கப்புறம் சிவதூதர்கள்லாம் கோபப்பட்டு அந்த யாகத்தையே அடைச்சது அப்படின்னு. இன்னைக்கு கூட அந்த யாகம் நடந்த இடம் இப்பதான் நாங்க போயிட்டு வந்தோம். கங்கல்னு ஒரு இடம் இருக்கு
ஹரித்வார்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ல அங்க இருக்கு. அங்க வந்து அந்த தக்ஷனுடைய கோவில் இன்னும் இருக்கு, தக்ஷ யாகம் பண்ண இடம் இருக்கு. அங்கதான் அவன் தக்ஷ ஞானம்னு தக்ஷனுடைய தலையை வெட்டிவிட்டாளாம். வெட்டிட்ட உடனே ஒரு ஆட்டு தலையை போட்டு சஞ்சமே வயச்சமே பிரியஞ்சமேனு காமச்சமேனு மேமேனு கத்துற மாதிரி அந்த தலையை பண்ணான்னு ஒரு இடம் இருக்கு. எல்லாம் புராண கதைகள். எதுக்கு சொல்லுவாங்கன்னா, அங்க இப்ப சதிதேவி அவருடைய வியோகம் ஆயிடுத்து. ஆன உடனே அவளுடைய பாடி எல்லாம் ஒரு இடத்துல 51 இடத்துல அம்பாளுடைய வழிபட்டு 51 சக்தி பீடங்களா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சிவன் வந்து ஃபுல்லா டிரான்ஸ்ல போய் உட்காந்துட்டார். அவர் பாட்டுக்கு மெடிடேஷன் பண்ணிட்டே இருக்காரு. இந்த பக்கம் ஹிமவானுக்கு கிரிஜா பிறந்தாச்சு. அந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தபஸ் பண்ணிட்டே இருக்காங்க. எல்லாரும் அவளுடைய தபஸை பார்த்து பயப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா சிவனுடைய மெடிடேஷனை பார்த்து ரிஷிகள்லாம் பயப்படுறாங்க. அங்க அவ பேரண்ட்ஸ் என்ன, இந்த பொண்ணு இப்ப எப்ப பார்த்தாலும் பூஜை பண்ணிட்டே இருக்க இங்க அப்படின்னு அவளுக்கு அப்படின்னா தபஸ்தான், உமானா வேண்டாம் உமா அப்படின்னு பேர் வச்சு உமா உமான்னு கூப்பிட்டாலாம். டெய்லி அவ சொல்லிட்டே இருந்தாலும் போதும் பண்ணது போதும் சாப்பிடவா அப்படின்னு கூப்பிட்டு. இப்படி இருக்கும்போது அந்த ரிஷீஸ்வரர்கள்லாம் போய் மன்மதனை பார்த்தா, இந்த மாதிரி அம்பாளும் சிவனும் இப்படி இருந்தா இந்த உலகம் எப்படி இயங்கும், அதனால இந்த உலகம் இயங்கணும்னா அவன் 2 பேரும் திருப்பி சேரணும், நீ தான் போய் அவருக்கு இந்த உலகத்தினுடைய பிரஜையும் காமத்தையும் உண்டு பண்ணணும் அப்படின்னு மன்மதன் அனுப்பிச்சார். மன்மதன் பாவம், சரி பெரியவாள்லாம் சொல்றாரு கேட்கணுமேன்னு போய் அவரை டிஸ்டர்ப் பண்ணா, அந்த மனுஷன் கோபத்துல கண்ணை திறந்து அவரை எரிச்சு சாம்பல் ஆக்கி விட்டுட்டார். சாம்பலான உடனே அவருடைய ஒய்ஃபு போய் அம்பாள் கிட்ட போய் அழுதா, இந்த மாதிரி ஹரநேத்ராக்னி சந்தக்த இல்லையா, அவனால் நன்றாக எரிக்கப்பட்டு சாம்பல் ஆயிட்டார். அதுக்கப்புறம் அம்பாளானவள் பார்த்து, இவளுக்கு திருப்பி பண்ண ஒரே ஒரு கண்டிஷன் போடுறேன், உன்னை யாருக்குமே தெரியாது, உங்க ஆத்துக்காரு உன் கண்ணுக்கு மாத்திரம் தான் தெரியவா அப்படின்னு சொல்லி அவருக்கு சஞ்சீவனம் திருப்பியும் ஒரு லைஃபை கொடுத்தார் அப்படின்னு நமக்கு சகஸ்ரநாமத்துல நாமாவிலன்னு தெரியும். ஹரநேத்ராக்னி சந்தக்த காம சஞ்சீவன ஔஷதி, அம்பாள் மருந்தாக இருந்து திரும்பவும் அந்த காமனை உண்டு பண்ண பிறகு அதுக்கப்புறமா எல்லாரும் இவர்கள்லாம் போய் எழுப்ப அவர் ஒத்துண்டு அந்த நாங்கெல்லாம் ஹிமவானுடைய பொண்ணா பிறந்திருக்கா சதி தேவி, அவள் உங்களுக்காகவே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா, நீங்க அவளை வந்து ஒத்துக்கலாம் அப்படின்னு. சரி யார் போய் பேசுவா அப்படின்னு குமார சம்பவம் இப்படிதான் ஆரம்பிக்கிறது. சரி இவர்கள்லாம் போய் ஹிமவான் கிட்டையும் மேனாகிட்டையும் போய் பேசினார்கள், இந்த மாதிரி சிவபெருமானுக்கும் உங்க பொண்ணை கொடுக்கறதுக்கு தயாரா அப்படின்னு. அவளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆச்சு, கல்யாணமும் ஆக போறது, எல்லாம் ரெடி ஆச்சு. இருந்தாலும் திடீர்னு சிவமானுக்கு மனசுல ஒரு குறை வந்துடுது. இது ரொம்ப இன்டீசென்டா இருக்காரு, புலித்தோலை கட்டின்னு இருக்காரு, மனுஷன் பாம்பு போட்டு இருக்காரு, உடம்பு முழுக்க சாம்பலா இருக்காரு, என் பொண்ணை நான் எவ்வளவு அழகா ராஜசபையில வளர்த்துருக்கேன் நானு, ராஜா அவர் பர்வத ராஜா அவரு, இப்படி இருக்காருன்னு மனக்கிளேசத்தை அவர் பார்த்தாராம். இவர் என்னடான்னா எருதுல போய் ஏறிட்டு போனாருனாக்கா உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்க மாப்பிள்ளை எருதுல போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றத பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப அவருக்கு எப்படி இருக்கும், அந்த பர்வதராஜனுக்கு ரொம்ப வருத்தமா ஆயிடுதான், இந்த மாதிரி எருதுல ஏறி சுத்தின்னு இருக்காரு, இப்படி இருக்காரு, இவருக்கு பொண்ணை கொடுக்கணுமே அப்படின்னு. இவர் இந்த மனுஷன் மாப்பிள்ளை அழைப்புக்கு எல்லா கற்பனைகள் வந்துருக்கு. இவர் மாப்பிள்ளை அழைப்புக்கு அப்படியே வராரு. வந்த உடனே அங்க இருக்கிறவா எல்லாருக்கும் ஷாக்கு. என்னதான் சொன்னா கல்யாணம்னா அதுக்கேத்த ஒரு ட்ரெஸ் இருக்கு, அதுக்கேத்த மாதிரி இருக்கு, இவ ரொம்ப அழகா மேனா வந்து இவளுக்கு ட்ரெஸ் பண்ணிருக்கா, பட்டு புடவை எல்லாம் கட்டி நல்லா பண்ணிருக்கா. அவ 2 பேருக்குள்ள ஒன்றும் பேதம் இல்லை, ஆனா பாக்குறவர்களுக்கெல்லாம் அஜ்ஞானிகளுக்குள்ள இந்த பேதங்கள்லாம் வந்து இத போய் விஷ்ணு பார்த்தாராம். இந்த மாதிரி சிச்சுவேஷன் டிப்ளமசி இல்லையா, இந்த சிச்சுவேஷனை இப்ப டிஃப்யூஸ் பண்ணணும்ன்றதுக்காக அவர் வந்து ஹிமவான் கிட்ட எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, உங்க மனசுல என்ன இருக்குன்றத நான் புரிஞ்சுட்டேன், உங்க ஒய்ஃபும் பாக்குற பார்வையில நான் புரிஞ்சுன்னா என்ன கொஞ்சம் சிவபெருமானோட பேச விடுங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமானை கூட்டுன்னு போய் அவர் வந்து ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் கொடுத்தாராம். வேற ஒன்னிய வேணா பெரிய ஆளா இருக்கலாம், அவ 2 பேரும் ஞானியா இருக்கலாம், ஆனா இங்க வந்திருக்கிறவர்கள்லாம் அந்த கோலத்துல பாக்கணும்ன்றதுக்காக எல்லா ரிஷிகளும் தபஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க இல்லையா. அவளுக்கெல்லாம் வந்து உன்னுடைய காட்சி வேணும்ன்றதுனால நீ வந்து கல்யாண கோலத்துல கொடுக்கறது தான் நியாயம் அப்படின்னு சொன்னோன்னு, அதுக்கு என்ன அவளுக்குள்ள ஒண்ணுமே இல்லை, இவ ஒண்ணு கேட்கல, அதனால அவர் பாட்டுக்கு வந்துட்டாரு, அவருக்கு ஞாபகமே இல்லை அவருக்கு. அதுக்கப்புறம் அவர் சொன்ன உடனே நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு வந்து
இப்படி அந்த கிரிஜா கல்யாணம் அவ்வளவு பிரமாதமாக நடந்தது அப்படின்னு அந்த கல்யாணத்தை பாக்குறதுக்கு எல்லாரும் கிளம்பி நார்த்துக்கு வந்துட்டாங்க. ஹிமவான் வீட்டு கல்யாணம்னா கேட்கணுமான்னு பார்த்தா பூமி என்ன ஆச்சு, சவுத்து மேல போயிட்டு நார்த்து கீழே வந்துட்டான். உடனே அகஸ்தியரை கூப்பிட்டு, எப்பா நீ முதல்ல சவுத்துக்கு போ அப்படின்னா, நான் எப்படி கல்யாணத்தை பார்க்க, உனக்கு நல்லா கல்யாணத்தை காமிக்கிற, மதுரையில நடக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம், நீ ஒண்ணு கவலைப்படாத, நீ பார்க்கலாம், இதே பாம் பஞ்சோட உனக்கு போனோடனே அவர் இந்த காலை வச்ச உடனே இந்த சவுத்தானது கீழே நின்றுட்டு அப்படின்னு ஒரு கதை. இதெல்லாம் சிவபுராணத்து கதைகள் இதெல்லாம். இப்படி கிரிஜா நாதா, அதுக்காக சொன்னேன் சுவாமினி கிரிஜா நாதே. சரி, மாமக ஹிருதயம் நிரந்தரம் ரமதாம் அப்படின்னாரு. சோமகலாதர மௌலி, சந்திரகலையை சிரசில் அணிந்து கொண்டிருக்கிறவரே, கோமல கன கந்தரே, அழகிய கருமேகத்தை கழுத்தாய் நீளத்தை கழுத்தை நீளமான கழுத்தை உடையவரே, மகாமகசி இல்ல ஜோதிஷாம் ஜோதிகி சிவநாமினி பாவி தரங்கே, மகதி மகதானின்னு சொல்லக்கூடிய அந்த மகசி, மகாமகசியாக இருக்கக்கூடிய மகாமகசி அப்படின்னாக்க சிவன் அப்படின்னு. மகாமகசினா ஜோதிஷாம் ஜோதிகி பிரம்மணி அப்படின்னு அதுக்கு ஒரு சிவனுக்கு இன்னொரு பேரு மகாமகசி அப்படின்னு. இப்படி சிவனே சுவாமினி, சுவாமினி அப்படின்னாக்க இந்த எல்லா அனைத்து உலகத்தையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வைத்து இருக்கக்கூடிய சுவாமியாக இருக்கக்கூடியவரே சுவாமினி. அது மட்டும் இல்ல, நீங்கள் கிரிஜாபதி ஆகையினால கிரிஜா நாத்தே, நீங்கள் என்ன பண்ணணும்னா மாமக ஹிருதயம், மாமக என்னுடைய, மாம்னா என்னுடைய, மம அப்படின்னு மாமக்க அப்படின்னா சுவார்த்தே கப்பிரத்தியம். மாமக்க என்னுடைய ஹிருதயத்தில், என்னுடைய மனசில் இல்லையா, மாமகம் ஹிருதயம், என்னுடைய மனம் ஆனது உங்களை நிரந்தரம் ரமதாம் இல்லையா, என்னுடைய ஹிருதயம் உங்களை எப்பொழுதும் இருக்கட்டும். சததம் சிந்தையன் தோமாம் இல்லையா, எப்பொழுதுமே அவரை நினைக்க வேண்டும். திருடபுருதாக மச்சிந்தனம் மத்கதனம் அந்யோன்யம் தத்பிரபோதனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா பகவத்கீதையில. பஞ்சதேசம்னு எப்பொழுதும் அவரையே மனசை நினைத்து கொண்டே இருக்கும்படியாக மன்மனா பவ மத் பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு எல்லாம் தொட்ட இடத்தெல்லாம் பகவத்கீதையில அவரையே நிரந்தரம் நினைத்து கொண்டே ஆத்மாராமனாக ஆத்மரத்தியாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். சிவநாமத்தை ஜபித்துக் கொண்டே மாமக ஹிருதயம் நிரந்தரம் ரமதாம் அப்படின்னு சொன்னார். இப்படியாக இதை இடைவிடாது என்னுடைய உள்ளமானது உன்னையே நினைத்து கொண்டே இருக்க கடவுது அப்படின்னு ஆச்சாரியார் பிரே பண்ணார். சரியா? சரி, சிவபெருமானுடைய பக்தியானது அவசியகம், அவரை இடைவிடாமல் நான் சிந்திக்கணும் அப்படின்னு அந்த இறைவனை வேண்டினார். அதுக்கப்புறம் இப்போ ஒரு சொல்றார். இப்ப என்ன சொல்றாருன்னா, சிவனை வழிபடுத்துறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட், வாழ்க்கையில பயன் என்ன அப்படின்னு சொல்றாரு. தாரசனா தே நயனே தாவே வகரௌ தயேவ கிருதகிருத்யா யாயே யௌ யோ வர்கஹ வத ஈக்ஷதே சதார்ச்சத ஸ்மரதி. தா ரசனா, யா இது எப்படி அன்வயம் பண்ணா, யா சதா வர்க்கம் வததி. என்ன வர்க்கம் வததி அப்படின்னா, வர்க்கம் அப்படின்னாக்க வர்கோ தேவஸ்ய தீமஹி அப்படின்னா லூமினஸான விஷயத்துக்கு பகவான் அப்படின்னா தேவர்கள். ஜோர்த்தனாத் தேவஹா, அவர் இருக்கிறதுலயே வரேண்யமாக இருக்கக்கூடிய தேவர் யாரு? அவருடைய வர்கஹா, அவருடைய ஒளி. அதுதான் ஜோதிஷாம் ஜோதிகின்ற அந்த ஒளி, அதுக்கு பேர் தான் பவஹான். அதுக்கு இன்னொரு பேரு பரமசிவ வாச்சகம் வர்கஹா நாம வதத்தி அப்படின்னு வச்சனம். பரமசிவனுக்கு பேரு வர்கஹா இல்லையா அப்படின்னு பேரு. இப்படி வர்கஹா அப்படின்னாக்க சிவன் எப்பொழுதும் வர்க்கம் வதத்தி, எப்பொழுதுமே சிவநாமாவை சொல்லிக்கொண்டே இருக்கணும். எது? யா சாயேவ ரசனா, யா சதா வர்க்கம் வதத்தி, எது எப்பொழுதும் சிவனை சொல்லிக்கொண்டே இருக்கிறதோ தாயேவ ரசனா, அதுக்கு பேர் தான்
நாக்குன்னு பேரு அப்படின்றாரு. நம்ம எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய பாதாம் அல்வாவுக்கு யூஸ் பண்ற நாக்கெல்லாம் நாக்கு இல்ல. நாக்குன்னா சிவநாமாவை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடியதுதான் சா ரசனா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஏ வர்கஹா ஈக்ஷத்தை, அந்த வர்காவை ஒவ்வொன்றத்தோட இருக்கணும். வர்கஹா வதத்தி வர்கஹா ஈக்ஷத்தே, யார் இந்த வர்க்கத்தை எப்பொழுதும் இந்த ஈஸ்வரனை ஈக்ஷத்தை பார்த்து கொண்டே இருக்கிறானோ அவர்களுடைய கண்ணுதான் உண்மையான கண்ணு அப்படின்னு சொன்னார் இல்லையா. நந்தனார் பாடின மாதிரி காண வேண்டாமோ இல்லையா, அந்த இரு கண் இருக்கும் பொழுதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ அப்படின்னு அவர் பாடினாரு. ஓட்டை சடலம் ஒடுங்க வெற்று எலும்பு கூட்டிலிருந்து உயிர் ஓட்டம் பிடிக்கும் முன்னே காண வேண்டாமோ தில்லை காண வேண்டாமோன்னு பாடினார். அப்படி கண்ணுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதை பார்க்கறதுக்காக தான், சிவனை பார்க்கறதுக்காக தான் கண் இருக்கு அப்படின்ற அர்த்தத்துல ஏ வர்கஹா ஈக்ஷத்தே, எப்பொழுதும் வர்க்க ஈஸ்வரனை பார்த்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு பேர் தான் தே நயனே, ரெண்டு ஜுவல் வேற போட்டார். கண்ணுன்னா என்ன அர்த்தம், இறைவனை நினைத்து கொண்டே இருக்கணும், டெய்லி கபாலி தரிசனத்தை பண்ணிட்டே இருக்கணும், கண்ணு பேர் அதுக்கு. இல்லைன்னாக்கா அது ஊனக்கண்ணு தான், அது தெய்வீகமாக கண்ணா அது மாறாது அப்படின்ட்டாரு. வர்கஹா ஈக்ஷத்தே தே நயனே. அதுக்கப்புறம் இன்னொன்னு யோ வர்கஹா அர்ச்சதஹா, யார் இந்த ஈஸ்வரனை தினந்தோறும் 3 காரியம் இல்லையா, சந்தியாவந்தனமானது ரொம்ப அவசியம், அதற்கு பிறகு சுவாத்தியாயம் அவசியம், 3வது பஞ்சாயுதன பூஜை இல்லையா, சிவ பூஜை ரொம்ப அவசியம். 3 விஷயம் எந்த பிராமணன்கிட்ட நழுவவே கூடாத விஷயம். எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் சந்தியாவந்தனம் சுவாத்தியாயமும் சிவ பூஜையும் விடவே கூடாது அப்படின்னு. அதனால அது எப்பொழுது இருக்கும் அப்படின்னா யோ வர்க்கே அர்ச்சதஹா, எவர்கள்லாம் அந்த ஈஸ்வரனை பூஜிக்கின்றனரோ தாவேவ கரவு, அவைகள்தான் உண்மையான கைகள், அவர்களுக்கு தான் கையானது இருக்கு அப்படின்னு சொன்னார். இப்படி கை கண்ணு நாக்கு இது 3ம் எப்பொழுதும் சிவனையே நினைத்து கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய திருவாச்சகத்துல சொல்றார். எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க, என்னுடைய கையானது உங்களுடைய பூஜையை தவிர வேற எந்த காரியமும் பண்ணப்படாது அப்படின்னு அவர் வேண்டார் சிவபெருமானை பார்த்து. கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க, என்னுடைய கண்ணு வேற எதையுமே காணக்கூடாது. இங்கி பரிசே எமக்கெங்கோ நல்குதியே எங்களிலோ ஞாயிறு எமக்கேலோ ரெம்பாவாய்னு திருவம்பாவையில பண்ணார். கண்ணுன்னு ஒண்ணு இருந்துதான் அவர் சொன்ன மாதிரி இல்லையா, காண வேண்டாமோ இது கண் இருக்கும் போது பாடினார். இப்படி திருப்பானாழ்வார் அப்படின்னு ஒரு சுவாமி இருந்தார். அவர் என்ன பண்ணார், ஸ்ரீரங்கத்துல அவர் பான ஜாதியில பிறந்ததுனால அவருக்கு ஸ்ரீரங்கத்தை பார்க்கறதுக்கான தடை இருந்ததுனால அவர் அட்டம்ப்டே பண்ணாம நினைச்சுட்டே எப்பொழுதும் நினைப்பார், ஆனா போக முடியாதுன்னு. ஒரு நாள் அங்க இருக்கிற பட்டாச்சாரியாரனுடைய கனவுல ரங்கநாத பெருமாளே போய் இந்த மாதிரி என்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறான், நீ அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு. இவர் போய் கூப்பிடுறாரு, அவனை வா, அது மாதிரி உன்னை கூப்பிடுறாரு. ஐயோ நான் வரமாட்டேன், அந்த கோயில் உள்ள நான் எப்படி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமாதியிலேயே உட்கார்ந்து இருந்தாராம். அவரை அவர் பார்த்தாராம், இது என்னடா இது, எனக்கு பகவான் கட்டளை போட்டிருக்காரு அவனை கூட்டிடுவான்னு, இந்த மனுஷன் என்னடான்னா வரமாட்டேன்றாரு, இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு அவரை தூக்கி தோல்ல போட்டுன்னு கூட்டின்னு போயிட்டாராம். கூட்டின்னு போயிட்டு அவரை பார்த்தார். அப்ப அவர் ஒரு 10 பாட்டு எழுதினார் இல்லையா. அந்த 10 பாசுரங்கள் தான் திருப்பானாழ்வாரனுடைய பாசுரங்கள்ல ரொம்ப. அதுல அரங்கன் என அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படின்னு திருப்பானாழ்வாரும் பார்த்திருக்கார். ஒரு தடவை அரங்கனை பார்த்தாச்சுன்னா அந்த கண்ணு வேற எதையாவது பார்க்குமா அப்படின்னு. இப்படி இந்த பக்தியாக சொல்லிட்டு பகவானும் என்ன சொல்றார், மச்சிந்தனம் தற்சிந்தனம் தற்கதம் ததன்யோன்யம் தத் பிரபோதனம் அப்படின்னு சததம் சிந்தையந்தோமாம் அப்படின்னு இருக்க. எப்பொழுதும் என்னையே நினைத்து கொண்டு இருக்க வேண்டும். எதந்தகா திருடவிரதாக, அதிலேயே விரதமாக இருந்து கொண்டு இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல,
என்னைய மாம் அர்ச்சயந்தா, என்னையே அர்ச்சனை பண்ணி கொண்டே இருக்கணும் அப்படின்னு பகவத்கீதையில சொன்ன விஷயங்கள் தான் இது. எல்லாத்தையும் இங்க அவர் ரசமாக இங்க எடுத்துன்னு வந்தார். கண்ணுன்னு ஒண்ணு இருந்த காண கண் கோடி வேண்டும்னு அந்த பகவானை பார்க்கறதுக்கு தான் கண்ணு கேட்டது. இந்த கண்ணு 2 போதாது அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டுலாம் நம்ம கேட்ட காண கண் கோடி வேண்டும்னு போடுறோமே. இப்படி இப்படி பகவானுடைய பக்திக்காக சாரசனா தே நயனே தௌ ஏவ கரௌ சயேவ கிருத கிருத்யா யாயே யௌ யோ பர்கஹ வததி ஈக்ஷதே ததா அர்ச்சதா ஸ்மரதி. அது மட்டும் இல்ல, யா சதா பர்கம் வததி தாயேவ ரசனா, யார் இந்த சிவனுடைய நாமாக்களை எது சொல்லி கொண்டிருக்கிறதோ அதுக்கு பேர் தான் நாக்குன்னாரு. ஏ பர்கஹா ஈக்ஷதே, அந்த சிவனை யார பார்த்து கொண்டே இருக்கணும்னு ஆசைப்படுகிறோ தேவ நயனே, அதுதான் உண்மையே கண்களாக இருக்கும். யௌ பர்கஹா அர்ச்சதஹா, எந்த கைகள் உங்களுக்கு 2 கொடுத்தது, 2 எதுக்காக கொடுத்தது? பகவானை அர்ச்சனம் பண்றதுக்காக தான் கொடுத்தது. தௌயேவ கரோ, அதுக்கு பேர் தான் கை அப்படின்னு பேரு. யஹா பர்கஹா ஸ்மரதி, யார் ஸ்மரணாத் முக்திஹி இல்லையா, பகவானுக்கு ஜனநாத் முக்திஹி ஸ்மரணாத் முக்திஹி இல்லையா, எப்பொழுதும் அவரையே நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். யஹா பர்கம் ஸ்மரதி, அந்த ஈஸ்வரனையே ஸ்மரணம் செய்து கொண்டிருக்கிறாரோ அவன் தான் சயேவ கிருதகிருத்தியா. கிருதகிருத்தியா அப்படின்னாக்க எதற்காக பிறந்தானோ, எதை செய்யணும் என்பதற்காக இவனை பகவான் இந்த உலகத்திலே பிறக்கும்படி செய்தாரோ அந்த காரியத்தை பண்ணவனுக்கு பேர் தான் கிருதகிருத்தியன்னு பேரு இல்லையா. பகவான் எதற்காக இருக்கிறத நம்ம வேதாந்தத்துல சொல்றதுதான். நம்மளுக்கு எல்லாம் எதுக்காக இன்டெலெக்டையும் மைண்டையும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கார்? அந்த வேதாந்த ஜெஞ்ச ஞானம் வரணும் என்பதற்காக கொடுத்த அந்த இன்டெலெக்ட போய் நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிவிட்டோம். எல்லாம் விஷயம் தெரியாம அங்க போய் இன்ஜினியரிங்க்கும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சிக்கும் எல்லாத்துக்கும் MBA-க்கும் யூஸ் பண்ணிட்டான்னு தெரியல. ஆனா அவர் கொடுத்தது எதுக்காகன்னா வேதாந்த உன்னை நீ யார் என்று அறிய வேண்டாமா, அதை அறியணும் இதை அறியணும்ன்ற ஒரு மைண்ட் இருக்கு. இன்குசிட்டிவ் மைண்டை வச்சுட்டு நீங்க எல்லாத்தையும் அறியறதுக்கு ட்ரை பண்ணீங்களே, கொஞ்சமாவது உங்களை அறியணும்னு ட்ரை பண்ணீங்களா அப்படின்னு கேட்டார் இல்லையா. அதே மாதிரி அவர்கள் தான் கிருதகிருத்தியா. தன்யோசி தன்யோசி, நம்ம கிருதகிருத்தியாஸ்மி தன்யோஸ்மின்னு 9வது சாப்டர்ல வித்யாரண்யர் பஞ்சதசியில சொன்னார் இல்லையா. இப்படிதான் இவர்கள் தான் கிருதகிருத்தியனாக ஆகினார். சாரசனா தே நயனே தௌ ஏவ கரௌ தயேவ கிருதகிருத்யா யா ஏ யௌ யோ பர்கம் வததி ஈக்ஷேதே ததா அர்ச்சத ஸ்மரதி. யஹா பர்கஹா வததி, யஹா பர்கஹா ஈக்ஷதே, யஹா பர்கஹா அர்ச்சதஹா, யஹா பர்கஹா ஸ்மரதி அப்படின்னு அந்த பர்கஹான்ற பதம் சிவன். அந்த சிவனுடைய பாதத்தை சொல்லி எந்த நாக்கு சொல்லுகிறதோ அதுதான் சொல்லணும்ன்றது தெரியுது. அவரைத்தான் காணுவதற்காக கண்ணு விளையணும் அப்படின்னு சொல்றது. அவரை அர்ச்சிப்பதற்காகத்தான் நம்மளுடைய காயம் இருக்கு. மனசு, வாக்கு, காயம், எண்ணங்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த சிவனுக்காகத்தான் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுக்கப்புறம் அதிமிருதுலௌ மம சரணௌ அதி கடினம் தே மனோ பவானீஷ இதி விசிகித்சாம் சந்தியஜ சிவ கதமாசீத் கிரௌ யதா வேஷஹ ததா வேஷஹ நர். அதிமிருதுலௌ மம சரணௌ அதி கடினம் தே மனோ பவானீஷ. ஏ பவானீஷ, பவானி அப்படின்ற பதத்துக்கு விசேஷமான அர்த்தங்கள் இருக்கு. பவா அப்படின்னாக்க சிவபெருமான் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொரு அர்த்தம் அவனுடைய ஆத்துக்காரி பவானின்னு. இன்னொன்னு பவானி பவாவஹா பவாமஹா அப்படின்னா நானே நீயாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு. சௌந்தரிய லகரியில் நம்ம ஒரு ஸ்லோகம், அவாரி பவானி தொம் தாசே மை விதர சக்கரனா அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்காக வந்தா இந்த அப்பா அவசர கொடுக்கியா தப்பா புரிஞ்சுட்டா, ஐயோ நானே நீ ஆகணுமா, நான் அவனுக்கு சாயுஜ்யத்தை கொடுத்துட்டா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அவளுக்கு அவ்வளவு அவசரம் இல்லையா. அதுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லக்கூடிய அர்த்தம் இந்த நெல்லையப்பர் சன்னதியில இந்த கோமதி அம்மன் காலு ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்குமா. இது யாராவது எதை எப்ப கூப்பிடுவான்னு காட்டுறதுக்கு எப்போதுமே ரெடி ஸ்டடி கோல் இருக்கும். அம்பாளுடைய காலு எப்போதும் கோ முதிரையிலே இருக்கும். இவர் யாராவது கஷ்டம்னு வந்துட்டா உடனே ஓடணும்.
அத மாதிரி இவன் சும்மா பவானி தொம் தாசன் அம்மா பவனுடைய ஆத்துக்காரே உன்னுடைய அடிமை நானுன்னு சொன்னா அதுக்குள்ள பவானின்னு சொல்லிட்டாங்க இல்லையா, இந்த அவனுக்கு சாகித்ய பதவின்னு கொடுத்தாலாம். அவ்வளவு சௌலபியமான கடவுள் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அப்படி அந்த பவானி அப்படின்னா அந்த அம்பாள் பவானி ஷஹா அப்படின்னு அந்த பார்வதியினுடைய பதியான பவனுடைய பதியான பவானியினுடைய ஆத்துக்காரரே பவானி ஷா ஹே பவானி மம சரணவு அதித் மிருத்தலாம். இந்த சிவபெருமான் நினைச்சிட்டு இருக்கார், அவருடைய எல்லா ஸ்லோகத்திலையும் நமக்கு அவருடைய சரணமானது ரொம்ப மிருதுவாக இருக்கு இல்லையா. அவர் அப்படி போய் பனிமலையிலேயே உட்காந்து எப்போதும் ஃப்ரிட்ஜிலேயே உட்காந்து எப்படி இருக்கும் காலு அது மெல்லிசா மிருதுவா உட்கார்ந்துட்டு இருக்காது. அதனால அவருக்கு ஒரு நினப்பு அதி மிருதலகா மம சரணம், ரொம்ப என்னுடைய 2 காலம் ரொம்ப மிருதுவா இருக்கும். இந்த கஷ்டமான ரோடு வீடு எல்லாம் என் கால்லாம் நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அது மாத்திரம் இல்ல, அதி கட்டினம் தே மனஹா, இந்த மனிதர்களுடைய மனம் எல்லாம் இருக்க ரொம்ப கடினமான மனங்கள். எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு உருகவே உருகாது, கருமையே கிடையாது. என்ன எங்கேயோ ஜப்பான்ல ஒரு 15 பேர் இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னா கவலையப்பட மாட்டான், அப்படின்னு நியூஸ் அவ்வளவுதான் அவனுக்கு இல்லையா. டோக்கியோல 15 பேர் செத்து போயிட்டான்னாக்கா அது ஒரு நியூஸ். அதே நமக்கு இந்தியால போனான்னா கொஞ்சம் ஒரு எஃபெக்ட் இருக்கும். டெல்லியிலன்னா பாம்பேலன்னா அதை விட கொஞ்சம் கிட்டக்க வராது இல்லையா. பெங்களூர்ல 15 பேர் போயிட்டாங்கன்னா ஐயோ பெங்களூர்ல இருந்து 15 பேர் போயிட்டாமேன்னு அப்பதான் கொஞ்சம் கேட்போம். அப்புறம் நம்ம ஊர்லன்னாக்கா இன்னும் நம்ம தெருவுல 15 பேர் போயிட்டான்னாக்கா அப்பதான் அது நம்பாத்து பக்கத்திலேயே போயிட்டான்னாக்கா அதனுடைய இன்னும் கொஞ்சம் வேகம் இருக்கும் இல்லையா. நம்மளுடைய மனசெல்லாம் அவ்வளவுதான், அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் உருகிற மனசு இல்ல, கடினமான மனசு. ஆகையினால என்னுடைய பக்தர்களுடைய தே மனஹா அதி கட்டினஹா அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு, நம்மளுடைய மனசெல்லாம் ரொம்ப அதி கடினம் அப்படின்னு ஒரு எண்ணத்தை வச்சுட்டு இருக்காரு அவரு இல்லையா. பகவான் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, என்னுடைய கால் ரொம்ப மிருதுவா இருக்கு, மனிதர்களுடைய மனசெல்லாம் ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. இப்படி நினைச்சிட்டு இருக்காரு, இந்த சந்தேகம் உமக்கு வரக்கூடாது சுவாமி அப்படின்னாரு இவரு. இது விசிகித்சாம் சந்தியஜ இவர் ஆர்டர் போடுறாரு சிவனுக்கு, இந்த மாதிரி எல்லாம் ராங் ஐடியாஸ் எல்லாம் வச்சுக்காதீங்க, நீங்க பகவான் இல்லையா, நீங்க சொல்றது கரெக்டா இருக்கும், என் மனசு கடினமாக இருக்கலாம், உங்களுடைய மனசு ரொம்ப மிருது, அதுவும் நாங்க ஒன்னும் கொஸ்டின் பண்ண போறோம், நாங்கெல்லாம் பக்தர்கள் தான், நம்ம ஏன் கொஸ்டின் பண்ண போறோம், அவர் சரணம் மிருதுவா இருக்கிறதுல நமக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையா, என்னன்னா இருக்கு அதுதான் வேணும் நமக்கும். நம்ம மனசுல உட்கார்ந்தா அது கல்லு முள்ளோட அவர் உட்கார்ந்தா நம்ம இரிட்டேட் ஆயிடும், வரணும்னு இருக்கும் அப்படியா. அதனால இந்த எண்ணத்தை முதல்ல ஒடுங்கன்னாரு. விசிகித்சா அப்படின்னா தி பி ஸ்ரத்தா விசிகித்சா சர்வம்மனை ஏவ அப்படின்னு மிருகதாரண்யக்கத்துல பாத்துக்க. விசிகித்சானா சந்தேகம். இப்படி இது விசிகித்சாம் சந்தியஜ தெஜ தியாகம் பண்ணு, சந்தியஜ நல்லா விட்டுடுங்க. இத என்ன இப்போ ஒரு கேள்வி கேட்கறான், நீங்க எங்க இருக்க, கைலாசத்துலதான் இருக்கீங்க, மலைன்னா எப்படி இருக்கும், கல்லு முள்ளு முட்டு முள்கல் எல்லாம் இருக்குமோ, முட்களோட இருந்துக்கிறது தானே கல்லு, அங்க மாத்திரம் ஏற தெரியறது இல்லையா உங்களுக்கு, உங்களுக்கு முடியவே முடியாதுன்னா பரவாயில்ல, கல்லுல ஏற தெரியறது அங்க உட்கார தெரியறது, என் மனசுன்னு வரும்போது மாத்திரம் கட்டினா வரமாட்டேன்னு நீங்க சொல்றது நியாயமா அப்படின்னு கேட்டார். ஏற்கனவே அவர் 80வது ஸ்லோகத்துல இந்த விஷயத்தை ரொம்ப அழகா சொன்னாரு. 80வது ஸ்லோகத்துல ஏஷ்யதி ஏஷ ஜனிம் மனோஸ்ய கடினம் தஸ்மின் நதானி தீமத் ரக்ஷாயை கிரிஷிம்னி கோமல பதன்யாசஹ புராபியாசிதஹ நோச்சேத் திவ்ய கிருஹாந்தரேஷு சுமனஸ்தல்பேஷு வேத்யாதிஷு பிராயஸ்தத்சு விஷாலதலேஷு நடனம் சம்போ கிமர்த்தம் தவ அப்படின்னு சொன்னார். ஏ சம்போ ஏஷஹா ஜனிம் ஏஷ்யதி, பாருங்க நாங்களெல்லாம் பிறந்தவர்கள், எங்களுடைய மனசெல்லாம் எப்படி இருக்கும், இப்படிதான் இருக்கும், ஏன்னா நீங்க தான் எங்களை இப்படி பிறக்க வச்சிருக்கீங்க, அதனால அது எப்படி இருக்கு, அஸ்ய கடினம் இல்லையா, கடினமாகத்தான் இருக்கு எங்களுடைய மனசு, இல்லன்னு சொல்லல என்ன. அதுல மட்டும் தஸ்மின் நதானி இது, அவர் என்ன பண்றாரு, எங்களுடைய மனசு கஷ்டமா இருக்கு, இதுல என்னைக்காவது ஒரு நாள் நீங்க வருவீங்க,
அதிசயமா இந்த பக்தன் இவ்வளவு பக்தியோட கேட்கிறானே, ஒரு நாள் இவனுக்கு என்னுடைய ஆனந்த தாண்டவத்தை காண்பிக்க வேணும்ன்ற ஒரு ஆசைப்பட்டு நீங்க வருவீங்க அப்படின்றதுக்காகத்தான் இது மத் ரக்ஷாயை, எனக்காகத்தான் நீங்கள் என்னை காப்பாற்றுவதன் பொறுத்துக்காக தான் நீங்க என்ன பண்ணீங்க, கிரி சீம்னி கோமல பதன்யாசா, உங்களுடைய கோமலமாக இருக்கக்கூடிய அழகான மிருதுவாக இருக்கக்கூடிய இந்த காலை வச்சுட்டு நீங்க அங்க உட்கார்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க கைலாச மலையில. அது எனக்கு எப்படி தோன்றதுன்னு நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு. இந்த பக்தர்களுடைய மனசெல்லாம் கடினமா இருக்கும், அது உள்ள போனோம்னாக்க இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும்ன்றதுக்காக தான் நீங்க கைலாசத்துல இப்படி தாண்டவம் ஆனந்த தாண்டவம் ஆடிட்டு இருக்கீரோ. புறா அபியசிதா, முன்னாடியே நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்படின்னு கேக்குறாரு. அப்படி இல்லைன்னா நோ சேத், உங்களுக்கு திவ்ய கிரகாந்தரேஷு, உங்களுக்கு கிடைக்காத வீடா இல்ல, எல்லா தேவர்களும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் இல்ல அமராவதியில. எல்லா தேவர்களும் நீங்க வரேங்கன்னு சொன்னாக்க எல்லாம் இந்திரனுடைய வீடு ராஜாக்களுடைய வீடெல்லாம் எத்தனை கம்ஃபர்டபுளா இருக்கும். அங்க போய் திவ்ய கிரகங்கள்லாம் இருக்கு. சுமன ஸ்தல் பேஷு, அவள் வீட்டு கட்டிலாம் எப்படி தெரியுமா இருக்கும், எல்லாம் மலர்கள்லாம் போட்ட கட்டிலாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய படுக்கை என்ன, அவ வச்சுட்டு இருக்கிற ஆசனங்கள்லாம் எப்படி இருக்கும், வேத்யாதிஷு, நல்ல ஃபோம்லாம் போட்ட திண்ணைகள்லாம் வச்சுட்டு இருக்காங்க அவங்க வீட்டுல. அங்க போய் பிராயஸ்தத்சுஷிலா தலேஷு, அதெல்லாம் இருக்கும் பேரு பிராயஹா சத்து. இதெல்லாம் இருக்கும் பொழுது இதை விட்டுட்டு நீங்க இந்த கைலாசம்ன்ற ஷிலா தலேஷு, இந்த கல்லு மண்ணு இருக்கக்கூடிய இதுல எதற்காக தவ நடனம் கிமர்த்தம் இல்ல, எதுக்காக சார் அங்க போய் நீங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்கன்னு யோசிச்சு பார்த்தா இப்பதான் எனக்கு புரியுது. நீங்க அங்க டான்ஸ் ஆடி பிராக்டிஸ் பண்ணாதான் இல்ல, எங்களை மாதிரி கண்டதை நினைக்கக்கூடிய மனசுல நீங்க வரும்போது இத பொறுத்துட்டு எங்களை அனுகிரகம் பண்ணணும்னா அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லை. எங்கிட்ட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வரணும்னாக்க ரொம்ப கஷ்டம். என்ன ரொம்ப சமாளிக்கணும், என்னுடைய குரூரமான எண்ணங்கள் எல்லாம் புரிஞ்சுட்டு இதெல்லாம் இக்னோர் பண்ணி என்ன நீங்க ரெகக்னைஸ் பண்ணனா எவ்வளவு கஷ்டம். எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இதெல்லாம் பண்ண பிராக்டிஸ் வேணும். அந்த பிராக்டிஸ்க்காக தான் நீங்க இந்த கைலாச மலையில போய் இவ்வளவு பேர் தேவர்கள்லாம் உங்களுக்கு நல்ல கட்டிலையும் திண்ணையும் வச்சுட்டு இருக்கும் பொழுது நீங்கள் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு என் மனசுல வரணும்ன்றதுக்காக பிராக்டிஸ் பண்ணீர்களா அப்படின்னு கேட்டாரு. இப்படி அதிசு அதி மிருதுலௌ மம சரணௌ அதி கடினம் தே மனோ பவானீஷ இது, அவருடைய எண்ணம் இது. அதி மிருதுலஹா மம சரணௌ, இவர் அசியம் பண்றாரு, அவர் அப்படி நினைக்கல. ஆச்சாரியாருடைய கற்பனை. பகவான் நம்மளை பார்த்தோன்னே அவன் நினைச்சு ஐயோ என்னுடைய கால் ரொம்ப மிருதுவா இருக்கு அப்படின்னு. அதி கடினம் தே மனஹா, என்ன பார்த்து இவருடைய மனசு ரொம்ப கடினமாச்சே அப்படின்னு தே மனஹா அப்படின்னு நினைக்கிறாராம் அந்த சிவன். சிவனே இது, இந்த மாதிரி நினைப்பு உங்களுக்கு விசிகிச்சா, இந்த மாதிரி ஒரு சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு தயவு செய்து வேண்டாம், இது எல்லாத்தையும் தியாகம் பண்ணுங்க. சந்தியஜ ஏன் சிவா நீங்க என்ன பண்ண, கதம் ஆசீத் கிரோஹோ ததா வேஷா, இது கிரோ கதம் வேஷா ஆசீத், அப்படி இருக்குமே ஆனால் கரடு முருடாக இருக்கக்கூடிய அந்த கைலாசத்துல போய் கதம் நீங்க என்னமா வேஷா ஆசீத் பிரவேசம் பண்ணீங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. எல்லாம் பரவாயில்லன்னு தானே. இப்ப எங்கிட்ட வரும்போது மாத்திரம் என்ன அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க, என்னுடைய மனசு கடினமா இருக்குன்னு. நீங்க அதுக்காகத்தான் கைலாச மலைக்கு போயிருக்கீங்க, இதெல்லாம் தெரிஞ்சுதானே அப்படின்னு சொல்லி ரொம்ப என்னுடைய ஹிருதயமானது ரொம்ப கடினமாக இருந்தாலும் உங்களுடைய பாதங்கள் மிருதுவானதாகவும் கொண்டு என்ன அதுல உள்ள போகாம விட்டுடாதீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால அவர் ப்ரே பண்றாரு. அதனால என் மனசு எப்படி இருந்தாலும் என்னிடம் வந்து நீ சேர்ப்பான்னு சதா அவரை பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. தைரியாங்குஷேன நிபுருதம் ரபசாத் ஆக்ரிஷ்ய பக்தி ஸ்ருங்கலயா புரஹர சரணாலானே ஹிருதயம் ஹிருதயம் அதேவம் வதான சித்யந்திரைஹி இல்லையா. புரஹர புரஹர அப்படின்னு அட்ரஸ் பண்றாரு. புரஹர அப்படின்னாக்கா 3 புறத்தையும்
அழித்தவராக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் 3 புறங்களை அழித்தவரே ஹிருதயம் அதேபம் அப்படின்னாரு. ஹிருதயம் அதேபம், இபம் அப்படின்னாக்க யானை, மதம் பிடிச்ச யானை மதேபம் இல்லையா? இந்த மதேபம் எப்படி இருக்கு? என்னுடைய பணம்ன்ற யானை இருக்கு, அது எப்படி மதம் பிடித்த யானை போல இருக்கு. தைரியாங்குஷேன அதை என்ன பண்றான்? அந்த துரட்டி அப்படி கையில வச்சிட்டு இருக்கான் அந்த யானை பாகனானவன். அந்த யானை பாகனானவன் அதை வச்சு அந்த துரட்டியை வச்சுட்டு அவ்வளோ பெரிய யானையை அவன் அடக்கிறான். அதே மாதிரி அந்த ஈட்டி வச்சு துரட்டி அப்படின்னு பேரு. அந்த ஈட்டினால தைரியாங்குஷேன ரபசாத் அதை என்ன பண்றான்? ஆக்ரிஷ்ய அதை அவன் பக்கத்துல இழுத்து அந்த அந்த வச்சு அப்படி ஒரு இழுக்கிறான். இழுத்து பக்தி ஸ்ருங்கலையா பக்தின்ற சங்கிலியில அப்படி போய் அந்த யானையை போய் கட்டி வைக்கிறான். சரணாலானே இல்லையா? அந்த யானையை கட்டக்கூடிய அந்த ஸ்தம்பத்துல அப்படி போய் அவனை கட்டி வைக்கிறான். அதே மாதிரி சித்யந்திரைஹி, சித்யந்திரைஹி அப்படின்னா வேதாந்தம் எனக்கூடிய அந்த யந்திரத்தின் மூலமா உபாயத்தின் மூலமாக நிபிருதம்பதான எங்களையும் அந்த வேதாந்தத்தோட சேர்த்து கட்டி விட்டுடு அப்படின்னு. அதாவது திரிபுர சம்ஹாரம் செய்தவரை நீங்க தைரியம்ன்ற அங்குஷத்தினால எப்படி ஒரு யானையானது யானைப்பாகனால அடக்கப்படுகிறதோ அதே மாதிரி என்னுடைய மனசானது அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய மனசா இருக்கு. சமதமாதி சட்க சம்பத்தி ஈனமாக இருக்கக்கூடிய என்னுடைய மனசை சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா போன்ற விஷயங்களை எல்லாம் எனக்கு பண்ணி அந்த பக்தினால அதை கட்டி, அதுக்கு காரணம் என்ன? ஈஸ்வர பக்தி. அந்த சிங்கலானக செயின் கால்கட்டு இந்த பக்தின்ற சிங்கலாமோகமாக இழுத்து எங்களை ஆக்கிரிஷ உங்களை சரணா அங்க எப்படி அவன் அந்த ஸ்தம்பத்துல போய் யானையினுடைய காலை கட்டினானோ அதே மாதிரி உங்களுடைய திருவடியில போய் எங்களையும் சேர்த்து கட்டி விடுங்க. கட்டி விட்டா அந்த சித் யந்திரைஹி இந்த யந்திரமானது இல்லையா? நாங்க எல்லாம் பகவானுடைய யந்திரா ரூடானி மாயை. எங்களுடைய மனசெல்லாம் யந்திரத்துல நாங்கெல்லாம் பொம்மைகள். நீங்கள் ஆட்டி வைக்கிற மாதிரி நாங்கெல்லாம் ஆடி வைக்கக்கூடியவங்க. அங்குஷ்ட மாத்திர புருஷான்னு சொல்லியிருக்கு. அவர் எப்படி இருக்கார் அப்படின்னாக்க ஸ்ருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி, அங்க பிராமையன் இல்லையா சர்வபூதானி அவர் எல்லாரையும் பிரவிக்க வைக்கிறார், நம்ம எல்லாரையும் ஆட வைக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய நீங்க என்ன பண்ண அந்த வேதாந்தம்ன்ற யந்திரத்துல எங்களை கொண்டு வந்து பதான எங்களை கட்டி வச்சா நாங்கெல்லாம் பழிச்சுன்னு போவோம் அப்படின்னு சொன்னார். தமேவ தீரா விஜ்ஞாய பிரக்ஞாம் குர்வீத பிராமணாஹா அனுத்யாத் பகூன் சப்தான் வாச்சோ விக்லாபனம் ஹிதது அப்படின்னு சொல்லி பிரம்மத்துல யாருக்கு நாட்டம் முடியறதோ அவர்கள் தான் அந்த பிரம்மத்தை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? பிருகதாரண்யக உபனிஷத் வாக்கியத்துல சொல்லியிருக்கு. அதே மாதிரி சித் யந்திரம் அப்படின்னு சொன்னா ஈஸ்வர மகிமா விஷயமாக ஞானத்துக்கு ஏத்துக்கு யந்திரம் அப்படின்னு பேரு இல்லையா? யந்திரம்னாக்க மெஷின்ல ஏற்றி விடுறார் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. வேதாந்த ஜன்ய ஈஸ்வர மகிமையை சொல்லக்கூடிய அந்த தத்துவமசி முதலிய வாக்கியங்களில் ஒரு ஈடுபாடை ஏற்படுத்தி விட்டு எங்களை அனுதினமும் அதிலேயே இருக்கும்படி செய்ய வேண்டும். வேதாந்த சிந்தனையிலிருந்து நான் மாறக்கூடாது அப்படின்ற அர்த்தத்துல சிவபெருமானுடைய சிந்தனையிலிருந்து பூஜையிலிருந்து நான் மாறக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஏ புலஹர தைரியாங்குஷேன நிபிருதம் ஹிருதயம் மத இபம். இந்த மதம் பிடிச்ச அந்த காலையை எப்படி அந்த அங்குஷத்தினால அவன் பிடிக்கிறானோ அப்படி பக்தி என்ற சிங்கலையா ரபசாத்து வேகமாக நீங்க ஆக்கிருஷ்ய சரணாலனே உங்களுடைய திருவடி எனக்கூடிய அந்த ஆலனே அந்த ஸ்தம்பத்துல எங்களை கட்டிவிட்டு சித் யந்திரைஹி பதான அறிவாக யந்திரமாக இருக்கக்கூடிய அங்க எப்படி அந்த யானையை அந்த ஸ்தம்பத்துல கட்டினானோ அதே மாதிரி எங்களை வேதாந்தத்தோட சேர்த்து கட்டி விட்டுட்டாங்க. நாங்க பாட்டுக்கு சதா சர்வ காலமும் சதா அவரையே நினைத்து கொண்டு விஜ்ஞாம் பிரக்ஞாம் குர்வீத இல்லையா? எப்பொழுதும் அந்த வேதாந்த சிந்தனையின் மூலமா உங்களையே நினைத்து கொண்டே இருப்போம் அப்படின்னு சொன்னார். இப்படி இன்னைக்கு ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால 4 பார்த்து விட்டோம்.
முடிஞ்சுட்டு இருக்கு. 96 ஆயிடுச்சு. இது அடுத்தது என்னன்றதை நம்ம பார்க்கலாம் இல்லையா? அடுத்தது கொஞ்சம் பெரிய ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. அதனால ஒரு 2 கிளாஸ் போகணும்னு நினைக்கிறேன். இது ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.